வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சென்னையில் மாநில பாஜகவினருடன் ஆலோசனை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்து பேச்சு. வங்கதேசத்தில் இந்துக்கள் மீதான தாக்குதலை கண்டித்து டெல்லியில் உள்ள தூதரகத்தின் முன் இந்து இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டம். தடுப்புகளை தள்ளிக்கொண்டு போராட்டக்காரர்கள் செல்ல முயன்றதால் காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளு. தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகளை ஒன்று சேர்க்கும் பியூஷ் கோயலின் எண்ணம் நிறைவேறாது என அமைச்சர் ரகுபதி பேட்டி. எத்தனை முனை போட்டி இருந்தாலும் திமுக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை. தேர்தல் செலவுக்காக திமுக 15 கோடி ரூபாய் கொடுத்தது உண்மைதான் என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ஒப்புதல். தேர்தல் நிதியாக பாஜக பல ஆயிரம் கோடி ரூபாய் வாங்கியுள்ளதை சுட்டிக்காட்டல். உக்ரைனின் ஒடேசா மண்டலத்தில் மின் உற்பத்தி நிலையங்கள், துறைமுகங்கள் மீது ரஷ்ய ராணுவம் தாக்குதல். தாக்குதலால் ஏற்பட்ட மின்வெட்டால் லட்சத்துக்கு மேற்பட்டோர் மின்சாரமின்றி தவிப்பு. தாவேக தலைவர் விஜயால் தனியாக சாதிக்க முடியாது என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கருத்து. விஜய் அரசியலில் பிழைக்க வேண்டும் என்றால் பாஜகவோடு கூட்டணி சேர வேண்டும் என அழைப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சென்னையில் மாநில பாஜகவினருடன் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஆலோசனை நடத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜக பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை கட்சி தலைமை நியமித்துள்ளது. இதேபோல் இணை பொறுப்பாளர்களாக மத்திய அமைச்சர்கள் அர்ஜுன் ராம் மேக்வால், முரளிதர் மேக்வால் ஆகியோரை நியமித்துள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளர்கள் பியூஷ் கோயல், அர்ஜுன் ராம் மேக்வால் ஆகியோர் இன்று சென்னைக்கு வந்துள்ளனர். விமான நிலையத்தில் அவர்களுக்கு பாஜகவினர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அதன் பின்னர் தியாகராய நகரில் உள்ள பாஜக மாநில தலைமையகத்தில் தேர்தல் பொறுப்பாளர்களான பியூஷ் கோயல், அர்ஜுன் ராம் மேக்வால் ஆகியோர் மாநில பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன், மத்திய அமைச்சர் முருகன், ராஜா, தமிழிசை, வானதி ஆகியோருடன் ஆலோசனை நடத்தினர். தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளரான பியூஷ் கோயல் இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்து, எந்த தொகுதிகளில் பாஜக போட்டியிடும் என்பது குறித்து பேச்சு நடத்த உள்ளார். வங்கதேசத்தில் இந்துக்கள் மீதான தாக்குதலை கண்டித்து டெல்லியில் உள்ள அந்நாட்டின் தூதரகத்தின் முன் இந்து இயக்கங்களை சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வங்கதேசத்தில் இடைக்கால அரசின் ஆட்சியில் இந்துக்கள் மீதான தாக்குதல் அதிகரித்துள்ளது. இந்து அமைப்பை சேர்ந்த இளைஞர் தீபு சந்திரதாஸை இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் அடித்துக் கொன்றனர். இது தொடர்பாக 7 பேரை அந்நாட்டு காவல்துறை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிரான தாக்குதலை கண்டித்து இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தளம் ஆகிய இயக்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதை முன்னிட்டு டெல்லியில் உள்ள வங்கதேசத்து தூதரகம் முன் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. காவல்துறையினர் மிகப்பெரிய தடுப்புகளை வைத்திருந்தும் அதை உடைத்துக் கொண்டு போராட்டக்காரர்கள் முன்னேறி சென்றனர். ஒரு கட்டத்தில் காவல்துறையினர் போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தினர். போராட்டக்காரர்கள் காவலர்களை தள்ளிக்கொண்டு செல்ல முயன்றனர். இதேபோல் டெல்லியில் மெட்ரோ ரயில் நிலையம் முன் இந்து வங்காளி கூட்டமைப்பு, விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தளம் ஆகிய அமைப்புகளை சேர்ந்தவர்கள் வங்கதேசத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத், கொத்தப்பேட்டையில் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது வங்கதேசத்தில் உள்ள இந்துக்களை காக்க மத்திய அரசு தலையிட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகளை ஒன்று சேர்க்கும் பியூஷ் கோயலின் எண்ணம் நிறைவேறாது என்றும், எத்தனை முனை போட்டி இருந்தாலும் திமுகவை வீழ்த்த முடியாது என்றும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை திமுக அலுவலகத்தில் மாநகர செயலாளர் செந்திலின் 1ஆம் ஆண்டு நினைவு நாள் கடைபிடிக்கப்பட்டது. இதில் தமிழக அமைச்சர்கள் ரகுபதி, மெய்யநாதன், புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா, மேயர் திலகவதி ஆகியோர் கலந்து கொண்டு செந்தில் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதன்பின் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர் ரகுபதி, தமிழ்நாட்டின் அனைவரையும் ஒன்று சேர்க்க பியூஷ் கோயல் நினைப்பதாகவும், அவருக்கு தமிழ்நாட்டு அரசியல் தெரியாது என்பதால் அவர் நினைப்பது நடக்காது என்றும் தெரிவித்தார். இருமுனை போட்டி இருந்தால் திமுகவை வீழ்த்தலாம் என்று நைனா நாகேந்திரன் கூறியுள்ளதற்கு பதிலளித்த ரகுபதி, எத்தனை முனை போட்டி வந்தாலும் திமுக தான் வெற்றி பெறும் என தெரிவித்தார். தேர்தல் செலவுக்காக திமுக 15 கோடி ரூபாய் கொடுத்தது உண்மைதான் என்றும், அது தேர்தலுக்கு செலவாகிவிட்டது என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கீரமங்கலத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு, மூத்த தலைவர் நல்லக்கண்ணு நூற்றாண்டு ஆகியவற்றை ஒட்டி பொதுக்கூட்டம் நடைபெற்றது.
இந்த கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர் தமிழ்மாறன், முத்து உத்தராபதி, மாவட்ட செயலாளர் செங்கோடன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய மாநில செயலாளர் வீரபாண்டியன், தேர்தலுக்காக திமுக 15 கோடி ரூபாய் கொடுத்தது உண்மைதான் என்றும் அது தேர்தலுக்கு செலவாகிவிட்டதாகவும் தெரிவித்தார். உக்ரைனின் ஒடேசா மண்டலத்தில் மின் உற்பத்தி நிலையங்கள், துறைமுகங்கள் ஆகியவற்றை ரஷ்ய ராணுவம் தாக்கியுள்ளதால் அப்பகுதியில் மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்ய ராணுவம் 3 ஆண்டுகளாக தாக்குதல் நடத்தி வருகிறது. ஒடேசா மண்டலத்தை நோக்கி ரஷ்ய படைகள் முன்னேறி வருவதாக கடந்த வாரத்தில் உக்ரைன் துணை பிரதமர் அலெக்சி குலேபா கூறியிருந்தார். இந்நிலையில் ஒடேசா மண்டலத்தில் மின் உற்பத்தி நிலையங்கள், துறைமுகம் ஆகியவற்றின் மீது ரஷ்ய ராணுவம் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் விளைவாக ஏற்பட்ட தீ விபத்தில் துறைமுகத்தில் எண்ணெய், மாவு பொருட்கள் ஆகியவற்றை ஏற்றியிருந்த 20க்கும் மேற்பட்ட சரக்கு பெட்டகங்கள் தீக்கரையாகின. இந்த தீ விபத்தால் ஏற்பட்ட மின்வெட்டால் 1,20,000 மக்கள் மின்சாரமின்றி தவிக்கின்றனர். தாவிக தலைவர் விஜயால் தனியாக சாதிக்க முடியாது என்றும், விஜய் அரசியலில் பிழைக்க வேண்டுமென்றால் உழைக்கும் பாஜகவோடு இருக்க வேண்டும் என்றும் தமிழிசை தெரிவித்துள்ளார். சென்னை வேளச்சேரியில் பாஜக சிறுபான்மையினர் அணி சார்பில் கிறிஸ்துமஸ், ஆங்கில புத்தாண்டு, அடல் பகாரி வாஜ்பாய் பிறந்தநாள் என முப்பெரும் விழா கொண்டாடப்பட்டது. இதில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை, மாநில துணைத் தலைவர் டால்பின் ஸ்ரீதர், மாநில செயலாளர் கரேத்த தியாகராஜன், இளைஞர் அணி தலைவர் SG சூர்யா, சிறுபான்மையினர் அணி தலைவர் ஜான்சன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முப்பெரும் விழாவை முன்னிட்டு கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் அன்னதானம் பரிமாறினர். விழா முடிந்த பின் செய்தியாளரிடம் பேசிய தமிழிசை, பாஜக சிறுபான்மையினருக்கு எதிரானது போன்ற தோற்றத்தை திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியன ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். சிறுபான்மையினரின் வாக்குகள் தாவேக்கு சென்றுவிடும் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் அஞ்சுவதாகவும், இதற்காக சிறுபான்மையினரை தாங்கி பிடிக்கும் அரசியலை அவர் செய்வதாகவும் தமிழிசை கூறினார். தமிழகத்தின் வளர்ச்சியை மையமாக வைத்து திமுக தேர்தல் அறிக்கை இருக்கும் என அண்ணா அறிவாலயத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்துக்கு பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி செய்தியாளரிடம் பேசிய பொழுது, திமுக தேர்தல் அறிக்கை முதலமைச்சருடைய ஆலோசனைகளை பெற்று தமிழகத்தின் வளர்ச்சியை கொண்டு உருவாக்கப்படும் என்றார். வேலை வாய்ப்பை உருவாக்குவது, மாநில உரிமைக்கு போராடுவது, இதையெல்லாம் கருத்தில் கொண்டு திமுக தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். உப்பாறு ஓடையில் தடுப்பணை அமைப்பதற்கு நடைபெற்ற பூமி பூஜை நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே பெரியகுமார பாளையத்தில் உள்ள உப்பாறு ஓடையின் குறுக்கே 7,98,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பணை அமைப்பதற்கு பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன், மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கயல்விழி ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். இதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் அமைச்சர் சுவாமிநாதன் பேசிய பொழுது, தடுப்பணையின் கொள்ளளவு 1452 மில்லி கன அடி நீர் சேமிக்கப்படும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த தடுப்பணையின் உயரம் 12 மீட்டராகவும் நீளம் 90 மீட்டராகவும் உள்ளதாக தெரிவித்தார். இதில் தலைமை பொறியாளர் முருகேசன், கண்காணிப்பு பொறியாளர் கார்த்திகேயன், செயற்பொறியாளர் பிரபாகரன், உதவி செயற்பொறியாளர்கள், துறை சார்ந்த அலுவலர்கள் ஆகியோர் உடனிருந்தனர். மயிலாடுதுறையில் உள்ள அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்கு வினாவிடை தொகுப்பான கையேடுகளை அமைச்சர் வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோவிலில் உள்ள அரசு பள்ளியில் அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயம் என்ற கையேடு வழங்கும் நிகழ்ச்சியை தொடக்க விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் தலைமையில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்து மாணவர்களுக்கு கையேடுகளை வழங்கினார். இதில் தாட்கோ தலைவர் இளையராஜா, முதன்மை கல்வி அலுவலர் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டனர். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே குண்டத்தில் செயல் விளக்க கூட்டம் திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் பத்மநாபன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கயல்விழி ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அமைச்சர்கள் பேசிய பொழுது தமிழ்நாடு அரசின் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் விளக்கினர். இதையடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என தொண்டர்களிடம் கேட்டுக் கொண்டனர். இதில் ஒன்றிய செயலாளர் சந்திரசேகர், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஈஸ்வரன், திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
மதுராந்தகம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் நடைபெற்ற கரும்பு அறவை தொடக்க விழாவில் தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் கலந்து கொண்டு அறவை தொடங்கி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் கரும்பு அறவை தொடக்க விழா நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாம்போ அன்பரசன் பங்கேற்று கரும்பு அறவையை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், ஆலை மேலாளர் மீனா சுந்தரி, ஒன்றிய செயலாளர் சத்யசாய், மாவட்ட சேர்மன் செம்பருத்தி, ஆலை தொழிலாளர்கள், விவசாயிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருப்பூரில் தமிழ்நாடு அரசு தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் 24 நடமாடும் காய்கறி விற்பனை வண்டிகளை அமைச்சர்கள் சுவாமிநாதன் மற்றும் கயல்விழி ஆகியோர் பொதுமக்களுக்கு வழங்கினர். திருப்பூர் மாவட்டம் குண்டடம் பகுதியில் தமிழ்நாடு அரசு தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் நடமாடும் காய்கறி விற்பனை வண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு அமைச்சர்கள் சுவாமிநாதன் மற்றும் கயல்விழி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு 24 நடமாடும் காய்கறி விற்பனை வண்டிகளை பயனாளிகளுக்கு வழங்கினர். இதில் தோட்டக்கலை துணை இயக்குநர் சசிகலா, மாவட்ட அலுவலர் தோட்டக்கலை உதவி இயக்குநர் அனிதா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இந்த திட்டத்தின் மூலம் பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் தரமான காய்கறிகள் கிடைப்பதுடன் விவசாயிகளுக்கு நேரடி சந்தை வாய்ப்பு ஏற்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். வாக்காளர் பட்டியலில் விடுபட்ட வாக்காளர்களை நிர்வாகிகளும் தொண்டர்களும் சேர்க்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அதிமுக அலுவலகத்தில் புறநகர் மாவட்ட நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று பேசிய பொழுது, வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டு உள்ளவர்களை கண்டறிந்து சரியான முறையில் நீக்கப்பட்டு உள்ளார்களா என பார்க்க வேண்டும். உண்மையான வாக்காளர்கள் நீக்கப்பட்டு இருந்தால் அவர்களது பெயரை பட்டியலில் மீண்டும் சேர்க்க நிர்வாகிகள், தொண்டர்கள் ஆகியோர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒவ்வொரு வாக்காளரையும் சந்தித்து வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று ஆலோசனை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அமைப்பு செயலாளர்கள் செம்மலை, சந்திரசேகரன், புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கோவிலம்பாக்கத்தில் உள்ள அரசு பள்ளியில் புதிதாக கட்டப்பட்ட கட்டிடத்தை சட்டமன்ற உறுப்பினர் மாணவர்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். சென்னை கோவிலம்பாக்கத்தில் உள்ள அரசு பள்ளியில் 2,38,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக 8 கட்டிடங்கள் கட்டப்பட்டது. இந்த கட்டிடத்தை சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் மாணவர்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்து இனிப்புகளை வழங்கினார். இதில் புனித தோமையார் மதத்திற்கு ஒன்றிய செயலாளர் வெங்கடேசன், ஒன்றிய தலைவர் சங்கீதா, மாவட்ட கவுன்சிலர் வேதகிரி, முன்னாள் தலைவர் ரங்கநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் நடைபெற்ற விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் மாணவர்களுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் மாநகராட்சிக்குட்பட்ட தாமல்பார் தெருவில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் பங்கேற்று மாணவர்களுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார். தொடர்ந்து அவர் நிகழ்ச்சிகள் மாணவர்களிடம் கேள்விகளை எழுப்பி பதில் சொன்ன மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை பரிசுகள் வழங்கினார். இந்நிகழ்வில் பள்ளி தாளாளர் ஜெயகலா ராணி, பள்ளி தலைமை ஆசிரியர் அனிதா, கவுன்சிலர் இலக்கியா, மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் முனைவர் நளினி, மாவட்ட கல்வி அலுவலர் காந்திராஜன் ஆகியோர் பங்கேற்றனர். உத்தரமேரூரில் மாவட்ட காவல் அலுவலகம் வாடகைக்கு தேர்வு செய்து முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் உள்ள தனியார் கட்டிடத்தில் வாடகைக்கு மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் இயக்க தேர்வு செய்யப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது. இதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இதன்பின் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர், காவல் துணை கண்காணிப்பாளர்கள் ராதாகிருஷ்ணன், அருள்மணி, லோகநாதன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினர். இந்நிகழ்வில் காவல் ஆய்வாளர்கள் சவுந்தரராஜன், உதவி ஆய்வாளர்கள் சண்முகம், ராஜா, மணிகண்டன், ரவி, பேரூராட்சி மன்ற தலைவர் சசிகுமார், ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன் ஆகியோர் உடனிருந்தனர். மேடவாக்கம் ஊராட்சியில் அமைந்துள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளியின் புதிய ஆய்வக கட்டிடத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மேடவாக்கம் ஊராட்சியில் அமைந்துள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளியின் புதிய ஆய்வக கட்டிடத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் ரிப்பன் வெட்டி வகுப்பறைகளை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய பெருந்தலைவர் சங்கீதா பாரதிராஜன், ஒன்றிய கழக செயலாளர் வெங்கடேசன், மேடவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் சிவபூஷணம் ரவி, ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.
ஜல்லிக்கட்டு போட்டிகளில் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளின் முன்னணி நிலவரங்கள் அறிய எல்இடி திரைகளில் வெளிப்படுத்த வேண்டுமென தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் பின்னர் ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்தை சேர்ந்த 5 பேர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகளை சந்தித்து தங்கள் கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை வழங்கினர். இதுகுறித்து தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மைய தலைவர் மணிகண்டன் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பொழுது, ஜல்லிக்கட்டு போட்டிகளில் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளின் முன்னணி நிலவரங்கள் அறிய எல்இடி திரைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். இதையடுத்து போட்டிகளில் பங்கேற்று உயிரிழந்த மாடுபிடி வீரர்களின் குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி மற்றும் அரசு வேலை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்துள்ளதாக கூறினார். கோவையில் மாநில அளவிலான வாள்வீச்சு விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. கோவை மாவட்டம் சரவணம்பட்டியில் தமிழ்நாடு வாள்வீச்சு சங்கம் மற்றும் கோயம்புத்தூர் வாள்வீச்சு சங்கம் ஆகியோரின் சார்பில் மாநில அளவிலான வாள்வீச்சு விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனையர் கலந்து கொண்டனர். இதில் தேர்வு செய்யப்படும் வீரர் வீராங்கனைகள் ஜனவரி மாதம் ஒடிசா மாநிலத்தில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான போட்டிகளுக்கு தேர்வு செய்யப்பட இருப்பதாக போட்டியின் ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். கோவில்பட்டியில் விசிக சார்பில் நடைபெற்ற சமத்துவ கிறிஸ்துமஸ் திருவிழாவில் மும்மதத்தினர் முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தங்கப்ப நகரில் விசிக கட்சி சார்பில் கிறிஸ்துவ சமூக நீதி பேரவை தலைவர் தேவராஜ் தலைமையில் கிறிஸ்துமஸ் திருவிழா நடைபெற்றது. இதில் சமய குருமார்கள், புனித ஆலய பங்கு தந்தை அருள்ராஜ் அடிகளார், ஜமாத் பள்ளிவாசல் முகமது ஜமீர் பைஜி ஆகியோர் முன்னிலையில் கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவர் கருணாநிதி, ரோட்டரி சங்க செயலாளர் வெங்கடேஷ், வடக்கு மாவட்ட திமுக சிறுபான்மையினர் பிரிவு தலைவர் அமளி பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். வாசுதேவநல்லூர் பேரூராட்சியில் நடைபெற்ற சாதாரண கூட்டத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என கூறி பேரூராட்சி தலைவி உட்பட 18 கவுன்சிலர் வெளிநடப்பு செய்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் பேரூராட்சியில் நடைபெற்ற சாதாரண கூட்டத்திற்கு பேரூராட்சி மன்ற தலைவி லாவண்யா தலைமை தாங்கினார். கூட்டத்தில் 18 கவுன்சிலர்கள் தங்கள் பகுதியில் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கவில்லை என கூறி வெளிநடப்பு செய்தனர். இதைத் தொடர்ந்து பேரூராட்சி தலைவி ராவண்யா பேசிய பொழுது, இதற்கு காரணமாக உள்ள செயல் அலுவலரை பணிமாற்றம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். இது தொடர்பாக செயல் அலுவலர் பதரநிஷாவிடம் கேட்டபொழுது 18 வார்டுகளிலும் மக்கள் பிரச்சினைகள் சார்ந்த திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக தகவல் தெரிவித்தார். கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வழங்கிய வீட்டிற்கு காசோலை வழங்க கோரி குடும்பத்துடன் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டதால் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அண்ணாகிராமம் ஊராட்சி ஒன்றிய பகுதிக்குட்பட்ட வரையூர் ஆதிதிராவிட ஊராட்சியை சேர்ந்தவர் சிவமூர்த்தி. இவர் கடந்த 2025ஆம் ஆண்டு தமிழக அரசின் மாநில ஊரக வளர்ச்சி சிறப்பு திட்டமான கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் இலவச வீடு கட்டும் அரசாணை பெற்றவர். இந்நிலையில் வீடு கட்டியதற்கு வேலை அளவு ஏற்ப அவரது வங்கி கணக்கில் அரசு பணம் செலுத்துவது வழக்கமாக இருந்தது. முதல் 2 தவணை பணம் வங்கி கணக்கில் பெற்ற நிலையில் 3வது தவணை வங்கியில் வரவு வைக்காமல் இருந்ததால் இது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டுள்ளார். இதில் இடம் கூட்டு பட்டாவில் இருப்பதாகவும் அவரது பெயரில் பட்டா மாற்றம் செய்து வந்தால் பணம் வங்கி கணக்கில் செலுத்த முடியும் என அதிகாரிகள் தெரிவித்ததாக கூறினார். இதனால் அதிர்ச்சியடைந்த சிவமூர்த்தி குடும்பத்துடன் பண்ருட்டி வட்டாட்சி அலுவலகத்திற்கு முன்பு உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டார். இதையடுத்து தகவலிருந்து வந்த பண்ருட்டி காவல் உதவி ஆய்வாளர் பிரேம்குமார், வட்டாட்சியர் பிரகாஷ் ஆகியோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. வாழப்பாடியில் தனியார் அமைப்பு சாரா கட்டுமான நல வாரிய சங்க சார்பில் பொங்கல் தொகுப்பு வழங்குவதாக டோக்கனுக்கு பணம் பெற்ற புகார் குறித்து வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி பெருமாள் தெருவில் சமத்துவ விஸ்வகர்மா கட்டுமான தொழிலாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவராக பாஸ்கர் உள்ளார். இந்நிலையில் இவருடைய கட்டுமான நல வாரியத்தில் 5000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் உள்ளதால் பொங்கல் பண்டிகைக்கு பொங்கல் தொகுப்பு வழங்குவதாக 100 முதல் 200 ரூபாய் வரை பெற்றுக்கொண்டு டோக்கன்கள் வழங்குவதாக கூறியுள்ளார். இதனால் 200க்கும் மேற்பட்ட கட்டுமான நல வாரியத்தில் இணைந்த உறுப்பினர்கள் டோக்கன்கள் பெறுவதற்கு ஒன்று கூடினர். இது தொடர்பாக காவல் நிலையத்திலும் வருவாய்த்துறையினரிடம் புகார் அளித்த நிலையில் வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணைகள் இதுவரை 2000க்கும் மேற்பட்ட கட்டுமான நலவாரிய உறுப்பினர்களிடம் 200 ரூபாய் பெற்றதாக தெரியவந்தது. கோவை மாவட்டத்தில் உள்ள தொழில்துறையினர், விவசாயிகள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவினரிடமும் கருத்து கேட்ட பின்
திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்படும் என்று திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கோவையில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்பொழுது கோவையில் திமுக நிர்வாகிகள், தொழில்துறையினர், விவசாயிகள் ஆகியோரிடம் கருத்து கேட்ட பின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்படும் என்று தெரிவித்தார். ஆக்கிரமிப்பு நிலத்தில் இருக்கும் தனது வீட்டையும் சேர்த்து அகற்றுவதற்கு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த தன்னார்வலர் நீதிமன்ற உத்தரவு வந்த பிறகும் அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் இழுத்தடிப்பதாக வேதனை தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வ.உ.சி. நகரை சேர்ந்த கணேசன் ஆண்டிக்குளத்தில் 22 ஏக்கர் நிலத்தை பலர் ஆக்கிரமித்து உள்ளதாக கூறி அதனை அகற்ற வேண்டி பல ஆண்டுகளாக போராடி வருகிறார். இந்த ஆக்கிரமிப்பு நிலமான 22 ஏக்கருக்குள்ளதான் கணேசனின் வீடும் இருக்கிறது. தனது வீடும் செய்து அகற்றப்படும் என தெரிந்தே நீர்நிலைகளில் பாதுகாக்கும் நோக்கத்தோடு உயர்நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தொடுத்தார். அந்த வழக்கில் ஆக்கிரமிப்பை அகற்ற உயர்நீதிமன்றம் 6 மாதங்களுக்கு முன்பு உத்தரவிட்டது. எதிர்த்தரப்பினர் மேல்முறையீட்டு சென்ற வழக்கில் தோற்றுவிட்டனர். 2 முறை நீதிமன்றம் உத்தரவிட்டும் இதுவரை ஆக்கிரமிப்புகளை அகற்ற வருவாய்த்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என கணேசன் வேதனை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தனது ஆதரவாளர்களுடன் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்துள்ளார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார், சுரானா, அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி ஆகியோர் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார். இந்த விழாவில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பங்கேற்று பேசினார். தருமபுரி அருகே அரசு பள்ளியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டு போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆசிரியர் மாரடைப்பால் உயிரிழந்தார். தருமபுரி அருகே அரசு உயர்நிலைப் பள்ளியில் சமூக அறிவியல் ஆசிரியர் மணிவண்ணன் 9ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவி அறையிலிருந்து வெளியே ஓடி வந்து தலைமை ஆசிரியர் சாந்திமணியிடம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தலைமை ஆசிரியர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததால் ஆசிரியர் மணிவண்ணன் தலைமறைவானார். போக்சோ பிரிவில் வழக்கு பதிந்து தேடி வந்த காவல்துறையினர் டிசம்பர் 16ஆம் நாள் கைது செய்து தருமபுரி மாவட்ட சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் இரவு 10:30 மணிக்கு ஆசிரியர் மணிவண்ணன் நெஞ்சு வலிப்பதாக சிறை காவலரிடம் தெரிவித்துள்ளார். இதையடுத்து அவரை தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு கொண்டு சென்றனர். அப்பொழுது பரிசோதித்த மருத்துவர்கள் மணிவண்ணன் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். நீதிமன்ற காவலில் இருந்தவர் உயிரிழந்ததால் நேரடியாக தருமபுரி குற்றவியல் நடுவர் விசாரணை செய்ய உள்ளனர். கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் டிசம்பர் 27ஆம் தேதி நடைபெறும் மண்டல பூஜையை முன்னிட்டு ஆரணமுழா பார்த்தசாரதி ஆலயத்திலிருந்து தங்க அங்கி ஊர்வலம் தொடங்கியது. கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் டிசம்பர் 27ஆம் நாள் மண்டல பூஜை நடைபெற உள்ளது. மண்டல பூஜை நாளில் ஐயப்பனுக்கு அணிவிப்பதற்கான பந்தள மன்னர் வழங்கிய தங்க அங்கி ஆரணமுழா பார்த்தசாரதி ஆலயத்திலிருந்து ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. தங்க அங்கிக்கு வழியெங்கிலும் பக்தர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இன்று புறப்பட்ட தங்க அங்கி ஊர்வலம் வரும் 26ஆம் தேதி மாலை சபரிமலை சன்னிதானம் சென்றடையும். அதைத் தொடர்ந்து தங்க அங்கி ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு வரும் 27ஆம் தேதி மண்டல பூஜை நடைபெற உள்ளது. கல்குவாரியில் பணியின் பொழுது படுகாயம் ஏற்பட்டு காலில் இருந்த ஓட்டுநருக்கு உரிய நிவாரணம் வழங்க கோரி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுராங்கத்திற்கு அருகில் உள்ள தொன்னாடு என்ற ஊரில் தனியாருக்கு சொந்தமான கல்குவாரி இயங்கி வருகிறது. இந்த கல்குவாரியில் பொக்லைன் டிரைவராக கடந்த 4 வருடமாக வேலை செய்து வந்த மகேஸ்வரன் பொக்லைன் வாகனத்தில் அடிபட்டதில் அவரது இடது கால் துண்டிக்கப்பட்டது. இதன் காரணமாக இவருக்கு கல்குவாரி உரிமையாளர் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று மகேஸ்வரன் உறவினர்கள் மற்றும் ஊர் மக்கள் ஒன்று கூடி கல்குவாரியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மதுராந்தகம் மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். காவல் கண்காணிப்பாளர் உரிய நிவாரணம் கிடைக்க ஆவணம் செய்வதாக கேட்டுக்கொண்டதால் போராட்டம் கைவிடப்பட்டது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். இந்தியா இலங்கை இடையிலான 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணி 5 போட்டிகள் கொண்ட 20 ஓவர் தொடரில் விளையாடி வருகிறது. இதன் முதல் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. இந்நிலையில் இந்தியா இலங்கை இடையே 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி இன்று விசாகப்பட்டினத்தில் நடைபெறுகிறது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்கு சந்தை விலை நிலவரம்.
சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,02,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 200 ரூபாய் அதிகரித்து 12,770 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 1,600 ரூபாய் அதிகரித்து 1,02,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,11,442 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 234 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,34,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 2 புள்ளிகள் அதிகரித்து 85,569 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 14 புள்ளிகள் அதிகரித்து 26,186 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சென்னையில் மாநில பாஜகவினருடன் ஆலோசனை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்து பேச்சு. வங்கதேசத்தில் இந்துக்கள் மீதான தாக்குதலை கண்டித்து டெல்லியில் உள்ள தூதரகத்தின் முன் இந்து இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டம். தடுப்புகளை தள்ளிக்கொண்டு போராட்டக்காரர்கள் செல்ல முயன்றதால் காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளு. தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகளை ஒன்று சேர்க்கும் பியூஷ் கோயலின் எண்ணம் நிறைவேறாது என அமைச்சர் ரகுபதி பேட்டி. எத்தனை முறை போட்டி இருந்தாலும் திமுக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை. தேர்தல் செலவுக்காக திமுக 15 கோடி ரூபாய் கொடுத்தது உண்மைதான் என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ஒப்புதல். தேர்தல் நிதியாக பாஜக 1000 கோடி ரூபாய் வாங்கியுள்ளதை சுட்டிக்காட்டல். உக்ரைனின் ஒடேசா மண்டலத்தில் மின் உற்பத்தி நிலையங்கள், துறைமுகங்கள் மீது ரஷ்ய ராணுவம் தாக்குதல். தாக்குதலால் ஏற்பட்ட மின்வெட்டால் லட்சத்துக்கு மேற்பட்டோர் மின்சாரமின்றி தவிப்பு. தாவேக தலைவர் விஜயால் தனியாக சாதிக்க முடியாது என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கருத்து. விஜய் அரசியலில் பிழைக்க வேண்டும் என்றால் பாஜகவோடு கூட்டணி சேர வேண்டும் என அழைப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.